எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் உடர். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் பேபி வாக்கர் தான் பார்க்க போகிறோம். இந்த பேபி வாக்கர் வந்து எதில் செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே செஞ்சுருக்கேன். சில பேர் பிவிசியில் செய்வாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் செய்வாங்க. பட் நம்ம வந்து என்னதுன்னா வுட்டில் செஞ்சுருக்கோம். இது வந்து தமிழில் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா நடவண்டின்னுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த மாடலில் தான் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி அப்படியே டிட்டோவாக அப்படியே இல்லாமல் 2-3 ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பண்ணி நாங்கள் வந்து இந்த நடவண்டி செஞ்சுருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு. ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து பாப்பா கொஞ்சம் வளர என்ன பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேண்டிலும் ஹைட்டு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வரும். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்திங்கன்னா டீக்குட்டு, அடுத்து வுட் டர்னிங் மிஷினு, ஹேண்ட் கிராஃப்ட் டூல்ஸ், பிளேனர் மிஷின். இதான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பேசிக் மெட்டீரியல். இதை பற்றி எதுவுமே நான் வீடியோவில் காட்ட போகிறதில்ல. பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டீக்குட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்குட்டு ப்ளஸ் வந்து அந்த பர்மா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஒரே மரமாக போல். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வுட் எடுத்து ப்ளைன் பண்ணி கட்டிங் பண்ணி எல்லாமே அந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது 1 hour வீடியோ உங்களுக்கு வந்து தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு இதை ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes வந்து உங்களுக்கு அவுட்ரு காமிச்சு டேரெக்டாக வந்து அவுட்புட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes எப்படியாச்சும் முடியணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாமே கிராப் பண்ணி போகிறோம். ஃபுல் வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் தான் போடுவேன். இந்த மந்தில் போட மாட்டேன். ஃபஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலையும் பேக் வீல் வந்து தெரியுமா, அது 2 வீடியோ ஜாயின் பண்ணோம். அதுக்கடுத்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2 கூர் எடுத்தேன். ஒரு ஃபஸ்ட்டு கூர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் போகிறதுக்கு, செகண்ட் கூர் வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கூர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டிலையும் இந்த டவுன் சைடையும் சப்போர்ட் ஆகி நிற்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வீலு. இது எல்லாமே வந்து எப்படியே பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா கையிலே தான் வாலில் அறுத்துட்டு கையிலே தான் வந்து சிவி எடுத்திருக்காரு. இது முழுக்க பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் செஞ்சது. ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பார்த்துட்டா கிளைண்ட் வந்தது. அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆணி குச்சி அடிக்கலாம், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆணியை வச்சு அடிக்கலாம். ஆக்சுவலாக ஆணி குச்சி வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் இருக்கும் தெரியுமா, அது அடிக்கல. பட் ஆனால் பெஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ஏன்னா வுட்டு ரொம்ப மெலிசாக இருக்கனாலாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாணியிலே அடிச்சிட்டாரு. ஃபிக்ஸட் அவள் தான். இது மேலே அது எதாவது ஃபால்ட் வந்தால் உடச்சி தான் எடுக்கணும், இல்லை பொறுமையாக தட்டிடணும் ஆணியை. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் வீல் எதுவுமே மாட்டாமல் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அவுட்ரு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா வுட் டர்னிங் அது தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு லெக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. அந்த குறுக்கு பீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பேலன்ஸு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் கொடுத்துருவோம் கொஞ்சம் ஹைட்டாக தான் செஞ்சுருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாப்பா வளர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பிடிக்க கரெக்டாகிறதுக்காக என்ன பண்ண பார்த்திங்கன்னா இந்தமாதிரி வச்சுருக்கோம். ஹேண்டில் ரொம்ப வைடெல்லாம் இல்லை, ஹேண்டில் கொஞ்சம் க்ளோஸ் கிரிப்பில் தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீலில் பார்க்க போகிறோம். வீல் வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே வந்து கிரைண்டிங் பிடிக்கல இன்னும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டிங் பண்ணாமல் தான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். வீல் அதை பற்றி அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அன்னிவனாக தெரியாத மாரி இருக்கும் உங்களுக்கு. பட் இது எல்லாமே வந்து கையிலே தான் செதுக்கி எடுத்து வீல் கூட பார்த்திங்கன்னா கையிலே தான் உட்காந்து செதுக்கி எடுத்து அதனால தான் உங்களுக்கு அந்தமாதிரி தோணுது. இதுக்கப்புறமா வீல் மாட்டிட்டு என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணுவோம். அந்த அவுட்ரு கேப்பும் சரி அது இன்னர் சர்க்கிளும் சரி எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் கிரைண்டிங் மிஷினில் வந்து நல்லா தேய்ச்சி எடுப்போம். தேய்ச்சி எடுத்து அது எம்ரி ஷீட் போட்டு தேய்ச்சப்போ உங்களுக்கு வீலை பார்த்தா உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஓரளவுக்கு வந்து அது மேடும் பள்ளமாக இருக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்ட என்ன ஆகும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அது தேய்ஞ்சி ரவுண்ட் சர்க்கிளில் வந்துடும். ஆக்சுவலாக அதுதான் வந்து எப்பவுமே வுட்டன் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு தான் முறுக்கி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன வீல் ஒன்று வைக்க சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க கொடுத்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வீல் தான் இருக்குது. மாடல் எங்கடா அந்த மாடல் கேட்குறீங்களா, ஃபைனல் அவுட்புட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாடலுக்கு அப்போ இல்லை தம்ப்லைனில் வந்து ஒரு பேபி ஃபோட்டோ ஒன்று இருக்கும் மாடலு. அதை வச்சு தான் என்ன பண்ணுங்க நாங்கள் இந்த மாடல் க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்து ஹேண்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி அந்த சென்ட்ரு குறுக்கு பீஸ் தெரியுமா, அது வந்து வேறு ஆங்கிள் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் வச்சிட்டோம். ஏன்னா வந்து ஒரே டிக்டோவாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான். அதேமாதிரி கேப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் சின்ன கேப் போட்டிருப்பாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கேப் போட்டு ஸ்க்ரூ போட்டு முறுக்கி வச்சுருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக எப்பவுமே செய்கிற மாதிரி வுட் டர்னிங் வந்து பேபி வாக்கர் வந்து 2 செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வுட் டர்னிங்கில் செஞ்ச பேபி வாக்கர். அதை பற்றின வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள், மேலே லிங்க்லேயே வரும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படிலாம் வந்து நார்மலாக வரும் தெரியுமா, ஆஸ் யூஷுவல் எப்போ போல பேபி வாக்கர் ட்ரெடிஷ்னல் பேபி வாக்கர் வந்துருமா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது. அது மேலே லிங்க்லேயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க்கில் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஷார்ட்டாக காமிச்சிட்டேன். இதான் மாடலு, இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் போடுவேன். ஏன்னா இப்போ தான் வந்து 5 minutes வீடியோ போட்டிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ போடுவேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய், see you tomorrow.